பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி, ஸ்ரீரங்கம் தொகுதியில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடி கல்லூரிகள் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியை திறந்தது அதிமுக அரசாங்கம். ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட 35 வழித்தடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து செய்து கொடுத்ததும் அதிமுக அரசு. தலைநகர் 7வது கிராஸில் 15 கோடியில புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்டம், பங்களிப்பு திட்டம் 2ல 65 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. உய்யமண்ணான் கால்வாய் கரை மேம்படுத்தும் பணி 18 கோடி ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது. மின்னாற்றல் சேமிப்பு திட்டம் 1 LED விளக்குக்கு மாற்றம் செய்யும் பணி 24 கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட்டுள்ளது. சத்திரம் பஸ் நிலையம் 28 கோடியில மேம்படுத்தப்பட்டது. பன்னாட்டு வாகன நிறுத்தமிடம் 20 கோடியில செயல்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சப்பூரில் 13 கோடி ரூபாயில தரைமட்ட சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கும் பணி. புத்தூர் தினசரி சந்தையில 20 கோடியில புதிய வணிக வளாகம் துவக்கம். இப்படி பல திட்டம். அதோட முக்கப்புல இன்றைக்கு 387 கோடி ரூபாயில அங்க கொள்ளிடத்துல அருமையான கலவனை ஒண்ணு கட்டி கொடுத்திருக்கிறோம். புதுக்கோட்டையில புதிய மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. புதுக்கோட்டை கற்பம்பள்ளியில் புதிய அரசு கல்லூரி, புதுக்கோட்டை புதிய வேளாண்மை கல்லூரி, திருச்சி திருவானைக்கோயில் 83 கோடி ரூபாயில சாலை மேம்பாலம், ஸ்ரீரங்கம் தொகுதி மேலூர் அருகில வண்ணத்து பூச்சி பூங்கா அதிமுக ஆட்சி. திருச்சி விமான வழியாக புதுக்கோட்டை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி குடமுருட்டில் இருந்து ரூபாய் 56 கோடி செலவில் முக்கொம்பு வரை சாலை அகலப்படுத்தி விபத்தில்லாத சாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது. டிவிஎஸ் டோல்கேட் முதல் மாத்தூர் வரை 68 கோடியில 4 வழிச்சாலையாக விரிவாக்க பணிகள் முடிந்துள்ளன. புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம கொண்டு வந்த திட்டத்தை இவரு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்றார். இதுதான் திமுக சாதனை. புதுக்கோட்டை பூங்கா அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் இந்த திமுக ஆட்சியில் தான் திறந்து வைக்கிறாங்க. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி 90% கழக ஆட்சியில் முடிஞ்சது. இப்ப ஸ்டாலின் அதுவும் அவர் தான் திறக்கிறார். சுதர்ம பிள்ளை மற்றும் பெருமுடை முத்திரையார் ஆகிய இருவருக்கும் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதுவும் ஸ்டாலின் தான் இருக்கு. மண்டபம் கொண்டாந்தது நாமா. இன்றைக்கு நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் செல்வரார் பிள்ளை, சுதர்ம பிள்ளை மற்றும் பெருமுடுகு முத்திரையார் இருவரும் தலைவர்களுக்கு மணிமண்டபம் ஆரம்பிக்கப்பட்டு கட்டிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றம் வந்தது. இவர் ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ரிப்பன் வெட்டி தெரிஞ்சுட்டு இருக்கார்.